அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆட்டை அறுத்தார்கள். வஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷைன் அம்லஹைன், 2 ஆடுகளை அறுத்தார்கள். அந்த 2 ஆடுகளும் வெள்ளை நிறமான ஆடாக இருந்தது. மார்க்க அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய உல்ஹியாவுக்காக தெரிவு செய்யக்கூடிய அந்த பிராணி வெள்ளை நிறமாக இருப்பது ஏற்றமானது, நீங்கள் அதனை தெரிவு செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு வெள்ளை நிறமான பிராணி கிடைக்கவில்லையா, வெள்ளை நிறமான ஆடோ மாடோ கிடைக்கவில்லையா, 2வது கட்டமாக அஸ்ஸஃப்ரா, நீங்கள் மஞ்சள் நிறத்தை தெரிவு செய்யுங்கள். மஞ்சள் நிறமான பிராணி உங்களுக்கு கிடைக்கவில்லையா, 3வதாக அல் கபரா, சாம்பல் நிறத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். சாம்பல் நிறமான பிராணி உங்களுக்கு கிடைக்கவில்லையா, 4வதாக அல் பல்கா, நீங்கள் வெள்ளையும் கருப்பும் கலந்த நிறத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா, 5வது கட்டமாக அஸ்ஸௌதா, கருப்பு நிறத்தை தெரிவு செய்யுங்கள். இந்த நிறங்கள் இல்லையே என்று குர்பானி கொடுக்காமல் இருந்துவிட முடியாது. 6வது கட்டமாக மார்க்கம் முன்வைத்திருக்கிறது, இதை நீங்கள் முற்படுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்காவிட்டால் கிடைக்கின்ற ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் குர்பானி கொடுத்து உதுஹியாவினுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் எமக்கு முன்வைத்திருக்கிறது.